ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே, இவர் நம்மக்கிட்ட பேசணுன்றதுக்காக நம்ம எப்படியெல்லாம் தவிச்சோம், ஏதாவது பண்ணியாச்சு அவரை பேச வச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணோம். ஆனால் கடைசியில் வெறும் நடிப்பு தான், நீ படத்தில் கூட நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போது நம்ம இவர் மேலே வச்சுருந்த பாசம் எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. கடைசி வரைக்கும் இவராக வந்து பேசினாலும் நம்ம இவர்கிட்ட பேசவே கூடாது, இவருக்கு ரொம்ப தான் திமிர் அதிகம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கோமதி வந்து நினைக்கிறாங்க. ஸோ பாண்டியன் கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து முடிவெடுத்துட்டாங்க. இப்போ பாண்டியன் எந்திரிச்சு போனதுமே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் இப்போ ஓகேவா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லடி அப்படியே போய் சேர்ந்துருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அத்தை என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் மயங்கி விழுந்ததை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மாவே இருக்க முடியல, எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டோம் அத்தை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படி பேசலாமா, பின்னாடி உன் மாமா நான் நடிக்க தான் செஞ்சேன், பேசாமல் படத்துலலாம் நடிச்சிருக்கலாம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாரு, அவர் மேலே நான் வச்ச பாசமாலாம் நடிப்பாடி பொய்யாடி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை மாமா ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டாங்க, அதுக்கு அதவே மனசில் வச்சுக்கிட்டு இருப்பேலா, இங்கே பாருங்கள் வாங்க நீங்கள் சாப்பிடுவீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு நம்ம மீனாவே ஊட்டி விட்டுறாங்க. உடனே ராஜி எல்லாருமே சொல்கிறாங்க, அத்தை இங்கே பாருங்க அத்தை, வீட்டில் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அத்தை, தனியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்கத்த. அது மட்டும் இல்லாமல் அரிசி இனிமேல் உங்கள் கூடயே தான் இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அப்பத்தாவுமே உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக இனிமேல் எங்கேயுமே தனியாக போகவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரடி, அவங்க வேலையை பாருங்கள், ஏதோ இப்படி ஒரு டைம் நடந்துருச்சு, அதுக்காக எல்லா டைமும் இப்படியே நடக்கும்னு ஒன்றும் எழுதி ஒன்றும் வச்சிடல, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட, கதிர் எப்படியோ அத்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கதிர் இப்போ என்ன நீ பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அப்பா என்கிட்ட தான் கேட்பாரு, ஆனால் நான் பணத்தை ஒட்டுமொத்தமாக எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, கதிர் நீ கவலைப்படாத கதிர், அந்த கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே பாண்டியன் வந்து நம்ம கதிர்கிட்ட, டேய் ஏதோ 2 மாதத்துக்குள்ளே பணத்தை திருப்பி கொடுக்குறதா சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்க பணத்தையும் காணோம் ஒன்றும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிருக்கு ஒரு மாதிரி இருக்குது. கதிருக்கு இப்படியெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதே சமயம் ட்ராவல்ஸு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே நம்ம பாண்டியனை தான் முன் வந்து நான் லோன் எடுத்துறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கதிர் வந்து அவங்களா போய் வாண்டடாக கேட்டிருக்க மாட்டாங்க, பாண்டியன் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பிளாக்மெயில் பண்ணுறியா, பணத்தை கொடுத்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு நான் போ, எங்கே வேணாலும் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக இப்படி பெத்த பிள்ளைக்கிட்டே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது எதுவுமே இப்போலாம் உங்களோட நடவடிக்கைலாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிளம்பி போயிடுறாங்க. கதிருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. ராஜு இருந்துட்டு, கதிர் இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்ராவல்ஸில் இருக்கிற ஒட்டுமொத்த காரையுமே விற்றுட்டு உடனே பணத்தை கொண்டு வந்து பாண்டியன் முகத்திலே விசிறிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே என்னடா கீழே ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி போடுற, இந்த ஒவ்வொரு ரூபாவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பேன் தெரியுமா, தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு கேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு பீரோவில் வைக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே கதிர் பணத்தை எப்படிடா ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் எப்படியோ ஒன்று ரெடி பண்ணேன், எனக்கு இந்த ட்ராவல்ஸை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எப்படியாவது ராஜியை படிக்க வச்சு அவளை போலீஸ் ஆக்கிட்ட அப்படின்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா நான் ட்ராவல்ஸில் உள்ள கார் எல்லாத்தையுமே விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, உன்னுடைய கனவுடாது, நீ ட்ராவல்ஸில் பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோலாம் கனவு கொண்டு வச்சுருந்த, அந்த ட்ராவல்ஸையுமே ஸ்டார்ட் பண்ண, இப்போது எல்லா காரையும் விற்றுட்ட அப்படின்னா எப்படிடா ட்ராவல்ஸை ரெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க. அது எப்படியோ ஒன்று நான் பார்த்துக்கிறேம்மா. உடனே கதிர் இருந்துட்டு, சரி நம்ம ராஜு இருந்துட்டு, என்ன கதிர் என்ன பண்ணி வச்சுருக்க நீ, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், நான் பேசாமல் அப்பா கிட்டேயாவது பணத்தை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன், இல்லை ராஜு யார்கிட்டையுமே நம்ம அவமானப்பட்டு நிற்க வேண்டாம், யாரோட பணமும் நமக்கு வேண்டவே
வேண்டாம். நம்ம நினச்சது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல சரி செய்வோம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை அந்த கடவுள் நமக்கு கொடுக்க தான் செய்வார். நீ எதை பற்றி நினச்சி கவலைப்படாத. அதே சமயம் நம்ம இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கிளம்புறாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் என்ன பேசிக்கிட்டு இருக்க? செந்தில் மாமாவும் மீனாக்காவும் இந்த வீட்டை விட்டு போனப்பவே அத்தை எவ்வளோலாம் ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இப்போ நீயும் அதே முடிவு எடுத்த அப்படின்னா அத்தைக்கு கவலையாக இருக்காதா? இங்கே பாரு கதிர், நான் எக்காரணத்து கொண்டும் அத்தையை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ராஜி, நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த இந்த நிமிஷமே இப்போவே நீ என் கூட வந்து தான் ஆகணும். இதுக்கப்புறமும் சுயமரியாதை இழந்து இந்த வீட்டில் இருப்பேன்னு மட்டும் நீ நினச்சிடாத. நான் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக ஒரு வீடை கட்டுவேன். அதில் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். இப்போதைக்கு நம்ம வாடகை வீட்டில் இருப்போம் ராஜி. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கதிர், நீ உன் அப்பாவை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற. ஆனால் உன் அம்மாவை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அத்தை பாவம் கதிர், எனக்கு புரியுது. அம்மாவுக்கு விருப்பம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா நம்ம கூடவே வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், நீ சொல்கிறது எதுவுமே சாத்தியமாகாது. தயவு செஞ்சு அத்தைக்காவது யோசிச்சு நீ இந்த வீட்டில் இருக்கணும். நீயும் இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னுடைய சுயமரியாதை இழந்து தான் நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுமா, நான் இங்கே இருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட விருப்பம் இல்லைம்மா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, என்னமோ பண்ணிட்டு போங்கடா, இதுக்கப்புறமா நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருமா, அழுகாதம்மா, நான் எங்கேயுமே இந்த உலகத்தை விட்டு போகிறது கிடையாது. ஏதோ பக்கத்தில் ஏதாவது வீடு கிடச்சிச்சு அப்படின்னா நானும் ராஜு அங்கே இருக்க போகிறோம். எங்களோட ஞாபகம் உனக்கு வந்தது அப்படின்னா இப்படி நடந்தே ஒரு 4 அடி எடுத்து வச்சு அப்படின்னா எங்கள் வீடு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன்னா 5 நிமிஷத்தில் வந்து உன்னை பார்த்துட்டு போயிடுவோம்மா. என்ன நினச்சி நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ உடம்ப பார்த்துக்கோ ராஜி, வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜியை கூட்டிகிட்டு நம்ம கதிர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம கோமதி வந்து ரொம்பவே அழுகுறாங்க, பயங்கரமாக அழுது புலம்புறாங்க. நம்ம அப்பத்தா கிட்ட தான், என்னம்மா இது, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் உள்ள எல்லாருமே ஒட்டுமொத்தமாக குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். இந்த குடும்பம் எந்த காரணத்தை கொண்டும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு பழனியும் சுகன்யாவும் இந்த வீட்டை விட்டு போனாங்க. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது மீனாவும் செந்திலும் போனாங்க. இப்போது ராஜு கதிர், அதுக்கப்புறம் சரவணன் மட்டும்தான் இருக்கான், அவனும் போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையாக போயிட்டாங்க அப்படின்னா நான் எதுக்காகம்மா வாழ்ந்துக்கிட்டு, நான் எதுக்கூட உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, எல்லாம் மாப்பிள்ளையால் தான். மாப்பிள்ளை மட்டும் பணத்தை கேட்காம இருந்திருந்தாரு, ஏன் மாப்பிள்ளை பணத்தை கொடுக்காம இருந்திருந்தாவே இந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிட்டா பிள்ளைங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சின்ன கை குழந்தைங்களா, இல்லை ஓடி ஆடி தீர்ற குழந்தைங்கன்னா கூட பரவாயில்ல, தலைக்கு மேலே வளர்ந்து ஆளாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன பிள்ளைங்களை இப்படி அவமானப்படுத்தினா அவங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அதை ஏன் உன் புருஷன் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு? பொண்டாட்டியாக உன்னையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. பிள்ளைங்களுக்கும் நல்லது செஞ்சுதான் திருப்பி கேட்குறாரு. என்ன இதெல்லாம், ஏன் பாண்டிய மாப்பிள்ளை இப்படியெல்லாம் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது அப்பத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கடையிலேருந்து இப்போ தான் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க. கோமதி, காஃபி போட்டு கொண்டு வா கோமதி அப்படின்னு சொல்கிறவும் உடனே இங்கே நம்ம கோமதி முறைச்சிக்கிட்டே, யாருக்கும் என்னால் காஃபி போடவே முடியாதுன்னு சொல்லுமா. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே வெளியே அனுப்பிட்டு இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ளை, இப்போ தான் கதிரும் ராஜு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்ன அத்தை இது, நினச்சா அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறாங்க தனி கொடுத்தனும் போகிறதுக்காக. அதுக்கு நல்ல முறையாக நல்ல விதமாக நான் எங்ககிட்ட பேசிட்டு தனி கொடுத்தனு போகலாம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும், அதுவும் யார் மேலேயாவது பழியை தூக்கி போட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கதிரை தான் குத்தம் சொல்லி காட்டுறாங்க. நம்ம கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. மறுநாள் ஆகுது, நம்ம பாண்டியனுக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டேன்றாங்க. அதே சமயம் பாண்டியன்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க நம்ம கோமதி. ஸோ பாண்டியன் இருந்துட்டு, ஏன் கோமதி முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்க, அவன் பாட்டுக்கு போயிட்டான் கோமதி. அதாவது நான் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்க பட்டாதான் அவங்களுக்கு புத்தி வரும். ஒவ்வொரு ரூபாய்வா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கஷ்ட வருத்தம் தெரியும். கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு வரப்போ சமாளிக்க முடியாமல் எல்லாருமே நம்ம வீட்டை தேடி தான் ஓடி வர போகிறாங்க. நீ எதை நினச்சி கவலைப்படாத கோமதி.
கோமதி, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏன் கோமதி இப்படியே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் இருக்க போகிற, என்கிட்ட பேசு கோமதி, இந்த வீட்டில் யார் இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இருக்கோம், நம்மளாச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கோமதிக்கு கோவம் வந்துடுது. அம்மா நீ இங்கே இருமா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய் கோமதி, தனியாவா போக போகிற? அம்மா எனக்கு எதுவும் ஆகாதும்மா, நீ கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே இங்கே நம்ம பாண்டியனும் வராங்க. கோமதி வரப்பா கோவமாக ரொம்பவே வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏ கோமதி நில்லு கொஞ்சம், ஏன் இவ்வளோ வேகமாக நடக்கிற, என்னால் இப்படி வேகமாக நடக்க முடியல, கொஞ்சம் நில்லு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, யாருக்கிட்டையும் நான் பேசுகிறதா இல்லை, எதுக்காக என் பின்னாடி வரணும், இங்கே பாரு கோமதி, தயவு செஞ்சு பேசு கோமதி, ப்ளீஸ் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கோமதி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம கோமதிக்குமே வெயிலில் நடக்கிறது ரொம்பவே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இளநீ கடையை பார்க்குறாங்க. இளநீ குடிச்சிட்டு அதாவது நம்ம பாண்டியனும் வந்து பக்கத்தில் நின்று குடிக்கிறாரு. நம்ம கோமதி பணம் எடுத்துகிட்டு வரத்துக்கு மறந்துட்டுருப்பாங்க போல். ஆனால் நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லவும், ஏம்மா அப்படியெல்லாம் நாங்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறதில்ல, நாங்களே 5 10 ஏதோ வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்துட்டு நகருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பணத்தை கொடுக்குறாங்க. கோமதி நில்லு கோமதி, ஏன் இப்போவும் திரும்பவும் ஃபாஸ்ட்டாக போகிற, உனக்கு இளநீ கூட வாங்கி கொடுத்தோம்ல, நீங்கள் வாங்கி கொடுத்த இளநீல பாதி தான் தண்ணி இருந்தது, மீதி தண்ணியே இல்லை, அதுலேயும் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசாதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நடிப்புக்காரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் பட்டம் கட்டணுமோ கட்டிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்கள வீட்டை விட்டு ஆளுக்கு ஒரு திசையாக துரத்திட்டீங்க, வீட்டில் யாருமே இல்லை, இப்படி இருக்கிறதுக்கு நல்லா வாங்க இருக்குது, தேவையில்லாமல் என்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போங்க, அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு எனக்கே தெரியாது. கோமதி என்ன கோமதி இப்படியெல்லாம் பேசுகிற, எல்லாரும் 4 பேர் பார்க்குறாங்கல்ல, கொஞ்சம் மரியாதை கொடுத்து நீ இன்னும் பேச மாட்டியா நீ, ப்ளீஸ் கோமதி நில்லு கோமதி, என்னால் நடந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி இருந்துட்டு நேராக திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சோஃபா மேலே உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் மீனா வேலை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. அத்தை என்னத்தை, என்ன இப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கேன் நல்லா தானே இருக்கேன், இல்லைத்த ஒரு மாதிரி முகமெல்லாம் வேத்து போய் டல்லாக இருக்கீங்க, இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், வெயிலில் போயிட்டு வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அத்தை, உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏன் கோமதி என்கிட்ட பேச மாட்டியா கோமதி, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் எக்கார்ந்து கொண்டு பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ காலில் விழுந்துடுறாங்க சடான்னு நம்ம பாண்டியன். தன்னோட மருமக இருக்காங்களே, மாமியார் இருக்காங்களேன்னு கூட கொஞ்சம் கூட பார்க்காம, ப்ளீஸ் கோமதி, நான் தப்பு செஞ்சுருந்தேன், என்னை மன்னிச்சிடு, நீ கதிர்க்கும் ராஜையும் கல்யாணம் பண்ணி வச்சு அதை என்கிட்ட ரொம்ப நாள் மறைச்சிட்டேன், அந்த கோவத்தினால தான் உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தேன், அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு முடியாமல் போனதுலேருந்து உங்ககிட்ட பேசணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது கோமதிக்கு. ஏங்க எந்திரிங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கோமதி, பிள்ளைங்களை எல்லாரையுமே அடித்து துரத்திட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தமாக இருக்கா, நீ எதை நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக நான் பிள்ளைங்களை எல்லாரையுமே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க எல்லாரையுமே நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறேன், நான் பணம் கேட்டது தப்பு தான், ஏதோ புத்தி கெடுத்தனமாக அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு கோமதி, ப்ளீஸ் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறாங்க. சரிங்க நீங்கள் அழுகாதீங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஏண்டி இவ்வளோ பெரிய மனுஷனை இப்படி கீழே விழு வச்சுட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் என்னம்மா பண்ணேன், இவங்க பண்ணது தான் எல்லாம், அதனால தான் தப்பாக உணர்ந்துட்டு காலில் விழுந்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஏன் மாப்பிள்ள அதுக்காக நீங்கள் காலியாக விழுகணும், சாதாரணமாக வாயில் மன்னிப்பு கேட்டால் ஆகாதாங்க மாப்பிள்ள, இல்லைத்த நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், பெத்த பிள்ளைங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்டது ரொம்ப தப்பு தான், அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை புரட்டுறதுக்காக அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்களோ, அதனால தான் அத்தை நான் இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக ராஜியும் கதிரையும் வீட்டுக்கு வர வச்சுருவேன், அதே சமயம் அந்த செந்திலையுமே வீட்டுக்கு வர வைக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு இந்த இடம் பிடிக்கவே பிடிக்காது, கதிரை வேணால் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் செந்தில் வர்றது கஷ்டம்தான், அவனாக முடிவெடுத்து வந்தால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பாண்டியன் வேலையா கதிர் ராஜிக்கிட்ட போயிட்டு, கதிர் ராஜி 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கதிர் எதுவுமே பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ ராஜி இருந்துட்டு, வாங்க மாமா, எதுக்காக மாமா மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, இல்லைப்பா நானே உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு திரும்பவும் நானே கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா,
நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பாப்பா. இவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் பணத்தவே கொடுத்தேன். ஆனால் எல்லாருமா திமிரு பேச்சு பேசுகிறாங்க. யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னலாம் சொல்லி இங்கே நம்ம அதாவது ராஜுக்கிட்ட நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே கதிர் முன்னாடி வந்து, ஏன்பா கதிர், ஏன்யா திரும்பி நின்றுக்கிட்ட, இங்கே பாரியா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விடுங்கப்பா, எதுக்காக மன்னிப்பலாம். சரி நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க முதல்ல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நாங்கள் எங்கேயும் வரப்போகிறது கிடையாது. நானும் ராஜியும் இங்கே தான் இருக்க போகிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டுவோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ட்ராவல்ஸாக வைப்பேன். இப்போதைக்கு நான் வாடகை காரை ஓட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேனேப்பா, என்னை மன்னிச்சிருப்பா கதிர். வாடா உடனே போகலாம் நம்ம வீட்டுக்கு. நான் 10 லட்ச ரூபாவை கொடுத்துட்றேன்டா. உங்கள் பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். இன்றைக்கி கொடுக்குற வான்னுவீங்க, அதுக்கப்புறம் என் பணத்தை எடுத்து வைங்கன்னு சொல்லுவீங்க. எதுக்காக? இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நான் பாட்டுக்கு சிவனேன்னு நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துக்கிறேன். யாரும் என்னை வந்து இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிடவே கூடாது. ராஜி நீயும் போகக்கூடாது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி நீயாவது சொல்லுப்பா, ஏன்பா இவன் முரண்டு பிடிக்கிறான், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டுமே ஏன்பா இவன் மனசு இறங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கதிர், அதான் மாமா இம்புட்டு சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் கேட்க வேண்டியது தானே. ப்ளீஸ் கதிர், மாமாவுக்காக. இங்கே பாரு கதிர் ராஜி, இது விஷயமா நீ எதுவுமே பேசக்கூடாது. இது விஷயமா நான் எடுத்தது தான் முடிவு. தேவையில்லாமல் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் நான் அவமானப்பட்டுக்கிட்டு நிற்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இங்கே பாரு ராஜி, தயவு செஞ்சு இந்த ஆளை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை அவமானப்படுத்திடுறாங்க. என்னடா இந்த ஆள் அந்த ஆள்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிற. பின்ன யாருக்கும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மரியாதை கொடுத்த வரைக்கும் போதும். கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமா தான் திருப்பி கொடுத்துட்டீங்களே, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. ராஜு இருந்துட்டு, கதிர் என்ன கதிர் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ராஜி, இப்போ தான் சொன்னேன், நீ அமைதியாரு, எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு. இது நான் பேசி முடிவு எடுத்துக்கிறேன். தேவையில்லாமல் நீ இதில் குறுக்கிடாத. இங்கே பாருங்க, ஒழுங்கா இங்கேருந்து போகிறீங்களா, இல்லை உங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தரட்டுமா? உங்களால் நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும். அம்மாவை வேற கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? உங்களை விடவா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க? அம்மா எனக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக தான் இருக்க வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சரவண அண்ணனுக்கு நல்ல பொண்ணு சொல்லிட்டு மயில் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு சரவணன் அண்ணனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணன் பாவம், சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இங்கே நம்ம என்னுடைய எரிச்சலை கிளப்பாதீங்க. உங்களால் தான் சரவணன் வாழ்க்கையே கெட்டுருச்சு. அதுக்கெல்லாம் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் தான் உங்ககிட்ட முறுக்கிக்கிட்டு இருக்கணும், திருப்பிக்கிட்டு இருக்கணும், பேசாமல் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எங்களுக்கு நல்லது தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் அம்மாவை பாராட்ட தான் செய்யணும். ஆனால் அவங்கள தவிக்க விட்டுட்டீங்களே. உங்களால் அன்றைக்கி மயக்கம் போட்டு பிபியும் சுகரும் லோ ஆகிடுச்சு. அது மூலமாக அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் விட்டு வச்சுருக்கவே மாட்டேன். உங்களை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் கதிர் வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. ஸோ நம்ம ராஜு இருந்துட்டு, கதிர் போதும் நிறுத்து கதிர், ஏன் நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? ஏன் மாமாவை இப்படியெல்லாம் பேசுகிற கதிர், சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ராஜி, நீ அமைதியாரு, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆள் பணத்துக்கு எல்லாத்துக்குமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, ஐயோ கதிர், ஏன் கதிர் இப்படி கண்ணு முன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? மாமா பாவம் இல்லையா? அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் நீ இப்படி தரகுறைவெல்லாம் பேசக்கூடாது கதிர். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு கதிர், ப்ளீஸ் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. போது நிறுத்து ராஜி, சும்மா இந்த ஆளுக்காக நீ வக்காலத்து வாங்கிக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் கதிர், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? உங்களை எல்லாரையுமே நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன் தெரியுமா? உங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எனக்கு நீங்கள் மட்டும்தான்டா உலகம். சொந்த பந்தம்னு சொல்லிட்டு எனக்கு யார் இருக்கா சொல்லு? எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே கண் கலங்கி பேசுகிறாரு. ஸோ இங்கே பாண்டியன் இப்படியெல்லாம் பேசுனதை பார்த்துட்டு ராஜுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியன் அங்கேருந்து போயிடுறாங்க. ராஜு இருந்துட்டு, ஏன் கதிர் இப்படி கண்ணு முன்னு தெரியாமல் பேசி மாமாவோட மனசை இப்படி காயப்படுத்திட்டியே, உனக்கே கொஞ்சமாவது நியாயமாக பட்டுச்சா இது? கதிர், நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. வா நம்ம மாமா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி, இது விஷயமா எதுவும் பேசாத, அமைதியாருன்னு நான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் பேசி என்னை கோவப்படுத்தாத.
அதனால் பணத்துக்கு இதெல்லாம் வேணும் தான். நான் என்ன அவர் காலில் போய் விழுந்தேனா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு? அவராக தானே வந்தார், அவராக தானே பணம் கொடுத்தாரு, தேவையில்லாமல் அவராக பிரச்சனையை எழுத்து விட்டார். இன்னைக்கு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு அவர் பண்ணிட்டார்ல, அவரை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாண்டியன் கூனி குறுகி போய் வீட்டுக்கு வராங்க. ஸோ பாண்டியனை பார்த்த மீனா, என்னாச்சு மாமா, கதிர் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம மீனா இருந்துட்டு, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கதிரை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனா வந்து ராஜி மீனா கதிரையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போது நம்ம மீனா வந்து கதிரை பார்த்து, ஏன் கதிர், ஏன் இப்படியெல்லாம் வார்த்தையை நீ வாரி வாரி வீசியிருக்க, பாவம் இல்லையா மாமா, என்னதான் அவள் தப்பே பண்ணியிருந்தாலுமே இப்படி நீ பேசுனது ரொம்ப தப்பு கதிர். அவங்க உன்னை பெற்று வளர்த்துருக்காங்க, யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு பாக்கியும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறவர் அவர். ஏன் இப்படி அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற கதிர், இது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதையுமே எதிர்பார்க்கல கதிர். ராஜி நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்த? ஐயோக்கா, நான் எத்தனையோ டைம் சொன்னேன்க்கா, இவன் தான் என் பேச்சை கேட்கவே இல்லை, மாமாவை கண்டபடி பேசி இங்கேருந்து அனுப்பிட்டான். எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, ஏன் தான் இந்த கதிர் இப்படி இருக்கானே எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீ என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து இங்கே பேசவே பேசாதீங்க, அவரை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது, அம்மாவை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாரு, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நான் பணம் கேட்டு போய் நின்னா நீ உங்களுக்கே தெரியும்ல, அவராக வந்து என்கிட்ட பணம் கொடுக்குறேன், லோன் எடுத்து கொடுக்குறேன், அது இதுன்னு சொல்லிட்டு அவராக வந்தார். நான் ஒரு டைம் இல்லை பல டைம் சொன்னேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், யாரோட தயவும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி அவராக வந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்போவே பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னா எங்கே நீ போக முடியும்? அவ்வளோ பணத்துக்கும் ஆசையாக அதாவது ட்ராவல்ஸ் ஆரம்பித்தேன், அந்த ட்ராவல்ஸவே இன்றைக்கி இழுத்து மூடுற மாதிரி பண்ணிட்டாரு அவர். ஒட்டுமொத்த காரையுமே விற்றுட்டு அவருக்கு நான் பணம் கொடுத்தேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பணத்தை வாங்கிக்கிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கா நீ, அவர் என் அப்பாவா இல்லை வேறு யாரோ வட்டிக்காரரா? நீங்களே சொல்லுங்கள், என்ன கந்து வெட்டிக்கா விடுறாரு அவர்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கா நீ, அவரெல்லாம் என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. தேவையில்லாமல் அவருக்கு சாதகமாக பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு பேசாமல் இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவே வாயாடிக்கிறாங்க. மீனாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ இன்னொரு சைடு நம்ம மயில் இங்கே சரவணனை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு தன்னோட வயிற்றில் கையை வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதாவது நீ இந்த உலகத்தை பார்க்குறப்போ உனக்கு உன் அப்பா கூட இருப்பாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு எல்லாமாவும் நான் இருக்குவேன் தங்கம், நீ எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. என்ன ஒன்று, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன், ஆனால் அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதை மட்டும் என்னால் நிறைவேற்றவே முடியாது, ஏன்னா அது நடக்கவே நடக்காது. உன் அப்பா தான் என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கூட நல்லா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் சொல்கிற பேச்சை நான் கேட்காம இருந்து சுயநலமாக ஒரு முடிவை எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி உனக்கும் அந்த நிலமை இல்லை, எனக்கும் அந்த நிலமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்க அவங்க பாப்பா கிட்ட பயங்கரமாக அழுது புலம்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் வராங்க. மயில், என்ன மயில், ஏன் அழுதுகிட்டு இருக்க? இங்கே பாருடி, இப்படி நீ தனியாக பேசி பேசி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மயில். இங்கே பாருடி, கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் அவன் தான் உன் புருஷன், அவன் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு, அதாவது இன்னொரு பொண்ணை மருமகளாக கொண்டு வந்துடுறான்னு நான் பார்க்க தானே போகிறேன். இந்த குழந்தைய வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருக்கணும், உனக்கு அவன் புருஷனாக இருக்கணும், கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வழி செய்வேன். கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறத மீறி அவனால் என்ன பண்ணிட முடியும்? கண்டிப்பாக நான் நினச்சதை சாதிச்சு காட்டுவேன்டி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பாக்கியம் வந்து மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, தேவையில்லாமல் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு தொலைக்க போகிற, நீ செய்கிற விஷயத்தினால ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் தான் பாதிக்கப்படுறேன், தேவையில்லாத எதையும் பண்ணிடாத, என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துமே நம்ம மயில் வந்து இப்போ வரைக்குமே சரவணனை வந்து எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்கவே இல்லை.
சரவணன் மேலே இப்போ வரைக்குமே அவங்க அன்பாக தான் இருக்காங்க. இதை எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக மயில் என்னதான் தப்பு செஞ்சுருந்தாலும் பொய்யே சொல்லியிருந்தாலுமே அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்து கண்டிப்பாக நம்ம சரவணன் வரதான் செய்வாங்க. ஆனால் நம்ம சரவணனுக்கு சந்தேகமாக இருக்குது, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையானே தெரியல. ஏன்னா அவங்க ஏற்கனவே பொய் சொன்னதுனால இவங்க நம்புறதில்ல. ஆனால் அவங்க உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பொய்யா போயிடுச்சு. அதில் பொய்யா சொன்ன இதில் உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டா, அது பொய்யா தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நம்ம சரவணனோட குழந்தை மயில் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரவணன் வந்து மயிலை ஏற்றுக்க தான் செய்வாங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.